கிறிஸ்டோபர் நோலனுக்கே தெரியாம அவர் படத்த தமிழ்ல ரீமேக் பண்ண ஒருத்தர பத்தி உங்களுக்கு தெரியுமா? தன்னோட மனைவிய கொன்ன ஒருத்தன ஹீரோ பழிவாங்க கிளம்புறாரு. ஆனா, அவருக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. உடனே உங்களுக்கு கஜினி படம் ஞாபகம் வருதா? ஆனா, சத்தியமா அது கஜினி படத்தோட கதை இல்ல. கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த மெமன்டோ படத்தோட கதை. கிறிஸ்டோபர் நோலன் தன்னோட முதல் படமான ஃபாலோயிங் எடுத்து முடிச்சுட்டு, அடுத்த படம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, அப்பதான் அவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட தம்பியான ஜானதன் நோலன் சொன்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரிய பத்தி ஞாபகம் வந்தது. அந்த ஷார்ட் ஸ்டோரிய அப்படியே படமாக்க கிறிஸ்டோபர் நோலன் முடிவு பண்ணாரு. ஆனா, அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு அவர்கிட்ட போதுமான பணம் இல்ல. அப்பதான் அவரோட லைஃப் பார்ட்னர் அவருக்கு உதவி பண்ணாங்க. ஆனா, அவங்க உதவி பண்ண பணம் மட்டும் பத்தாதுன்னு ஹாலிவுட்ல பல பேர்கிட்ட கிரவுட் ஃபண்டிங் வாங்கி மெமன்டோ படத்தை கிறிஸ்டோபர் நோலன் எடுத்தாரு. 9 மில்லியன் செலவுல எடுத்த இந்த படம் கிட்டத்தட்ட 40 மில்லியனுக்கு மேல சம்பாரிச்சு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. கிறிஸ்டோபர் நோலனோட இந்த படம் வந்து பல நாடுகள்ல பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டுச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த படத்தை அவர்கிட்ட சொல்லாமலே ஒருத்தர் ரீமேக் பண்ணிட்டாரு. கிறிஸ்டோபர் நோலன் தன்னோட மெமன்டோ படத்தை இந்தியாவில் கஜினிங்கிற பேர்ல எடுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய ஹிட் ஆனதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த அனில் கபூர் கிட்ட பேசுறப்போ அவர் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. மெமன்டோவை கஜினின்னு எடுத்ததுல எந்த ரைட்ஸோ கிரெடிட்ஸோ ராயல்ட்டியோ கொடுக்காம அந்த படத்தை நீங்க எடுத்ததுல எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் அனில் கபூர் கிட்ட ஷேர் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. ஆனா இது எதுவுமே நம்ம முருகதாஸ் அவர்களுக்கு தெரியல போல. இந்த கிறிஸ்டோபர் நோலன் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.